ரஷ்யாவ அடிக்கிறக்கு அமெரிக்கா திருப்பி ஒரு திட்டத்த போட்டாய்ங்க. அதத்தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். ட்ரம்போட மனநிலை அப்படிங்கிறது 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவ மாறி போயிரும். ஆனா அலாஸ்கா சந்திப்பு நடந்து இவ்வூட்டு நாள் ஆகி மாறலையே அப்படின்னு கேட்டா, அவரு பல விஷயங்கள்ல பிஸியா இருக்காரு. கத்தார்ல பேச்சுவார்த்தை, வெனிசுலால யுத்த ஏற்பாடு, அந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள். உள்ளூர்ல கூடவே இருந்த கூட்டாளிக்கு டிக்கெட்ட கிழிச்சு குடுத்துட்டாய்ங்க. அதுல செம்ம அதிர்ச்சி பயப்புள்ளைக. காரணம் உள்நாட்டு உளவுத்துறை என்னப்பா பண்ணுச்சு? இது கூடவா கண்டுபிடிக்க முடியல, ஸ்மெல் பண்ண முடியல அப்படின்னு ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் போய்க்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல அலாஸ்கா முழிப்பு வந்துருச்சு. பொதுவாவே ட்ரம்போட கெட்ட பழக்கமா இருக்கு. ஒரு விஷயத்த முடிக்க முடியல அப்படின்னா, இன்னொரு விஷயத்த கொளுத்தி விட்டுர்றாரு. இப்படி பண்ணி பண்ணி தான் குட்டிச்சுவரா போயிருச்சு ட்ரம்போட நிர்வாகம். இப்ப அலாஸ்கா சந்திப்ப சரிப்பட்டு வரல. அதனால ரகசியமா வேலை பார்ப்போம்ன்னு பார்க்கவும் ஆரம்பிச்சுட்டாரு. என்ன எங்க போய் நிக்கிறாரு அப்படின்னா, தடை தான். அந்த வீணா போன கருமம் தான் வேலை பண்ணலையே! 3 வருஷத்துல 3 நிமிஷம் கூட வேலை பண்ணலையே அப்டின்னா, இப்ப புதுவிதமா உருட்டிக்கிட்டு வராய்ங்க. ஐரோப்பா கிட்ட ஏற்கனவே பிரஷர் பண்ணாரு. இப்ப வந்து உச்சகட்ட பிரஷரு உட்கார்ந்து பேசுறாரு ரகசியமா. அமெரிக்காவோட பல குழுக்கள் ஐரோப்பாவ ரவுண்ட் அடிக்குது. சிம்பிள். தடை ரஷ்யாவுக்கு போடுவோம். அதே மாரி சைனா, இந்தியா, துருக்கி 3 பயலுக்கும் தடை. வலுவான தடை. இதுக்கு அடுத்து மானே, தேனே, பொன்மானே மாரி மத்த பயலுகளையும் தடைக்குள்ள கொண்டு வந்துருவோம். அதே மாரி ஹங்கேரி, ஸ்லோவாக்கியாவோட ரஷ்ய டிரான்சாக்ஷன பிளாக் பண்ணு. அதே மாரி நீயும் ரஷ்ய டிரான்சாக்ஷன பிளாக் பண்ணு. எம்ப்டி பண்ணிரு அப்டின்ட்டாய்ங்க. நீயும் எம்ப்டி பண்ணுவியாடான்னு இந்த பயலுக திருப்பி கேட்டிருக்க மாட்டாய்ங்க. கேட்டாலும் பதில் கிடையாது. காரணம் என்ன? என்னோட அத்தியாவசியம் அப்டின்ட்டு போயிருவாரு ட்ரம்ப்பு. ஆனா ஐரோப்பால கடுமையான ஒரு பிரஷர போடுறாரு. ஐரோப்பா கொஞ்சம் நெஞ்சம் வாங்குறதையும் 0 பண்ணணும். ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா முழுசா அங்க தான் டிபெண்ட் பண்ணி இருக்காய்ங்க எனர்ஜிக்கு. அங்கேயும் 0 பண்ணிருங்க. மாற்று ஏற்பாடு எங்க? தெர்ல. அமெரிக்கால இருந்து வருமா? அப்படியே வந்தாலும் டைமிங்க்கு வருமா? இல்ல காஸ்ட்க்கு ஒத்து வருமா? அப்படின்னு கேட்டா, அது எதுவுமே தெரியல. ஆனா குருட்டாம்போக்குல பிரஷரு. மொத்தமா ஐரோப்பா 0 பண்ணணும். அதுக்கு அடுத்த விஷயம் அப்படிங்கிறது, சீனாவுக்கும் டாரிஃப போடு. 50% போடு. 100% போடு. இந்தியாவுக்கும் டாரிஃப் போடு. துருக்கிக்கும் டாரிஃப் போடு அப்படிங்கிறது தான். எல்லா பயலுக்கும் டாரிஃப போட்டு, ஐரோப்பா தலையில வெள்ள துண்ட போட போடான்னு தெர்ல. காரணம் என்ன? ஒத்தே வராது. ஒத்தே வராது. ஒத்து வந்தாலும் பேக் ஃபயர் ஆகும். முதல்ல எப்படி ஒத்து வராதுன்னு பார்ப்போம். சீனா மேல அம்புட்டையும் போட்டா ஐரோப்பா பொருளாதாரமும் தள்ளாடும். அமெரிக்காவ விட ஐரோப்பா மோசமா தள்ளாட ஆரம்பிச்சுரும். கூடவே மானே, தேனே, பொன்மானே மாரி இந்தியாவுக்கு போடும்போது, எங்கிட்டாச்சும் ஒரு கதவ ஓப்பன் பண்ணி வைக்கணும். எல்லா கதவையும் அடைச்சுட்டு, பழைய கம்யூனிச தியரி மாரி இரும்பு திரை பொருளாதாரம்னு முடியுமா ஐரோப்பாவாலன்னு கேட்டா, ஐரோப்பாவால இல்ல. எவனாலயும் இந்த சமகாலங்கள்ல முடியாது. அதுக்கு அடுத்து துருக்கி. துருக்கி கருங்கடல ஓப்பன் பண்ணி விட்டுருவாய்ங்க. மோசமான பயப்புள்ளைக. ஏதோ இப்ப பெரிய அளவுல துருக்கிக்குள்ள டாலர்கள் பம்ப் ஆகுறனால விட்டுக்கிட்டு இருக்காய்ங்க. இல்லாட்டி ரஷ்யாவுக்கு கேட்டுச்சு நான் குடுத்தேன். நீ வேணா கேளு நான் தரேன் அப்டின்ட்டு ஓப்பன் பண்ணி விட்டுருவாய்ங்க. பதிலுக்கு ஐரோப்பா போய் எங்களுக்கு ஓப்பன் பண்ணி குடு அப்டின்னா சொத்தேந்தி கேட்பேன். எர்டோகன் காத்துக்கிட்டு இருக்காரு. ஆஹா! இது ஒரு நல்ல சந்தர்ப்பமா இருக்கே! பிச்சு பிச்சு வாங்கி இவனுங்கள்ட்ட போர் அடிக்குது. மொத்தமா ஒரு அமௌண்ட்ட தூக்கிருவோம் அப்படின்னு கூட எதிர்பார்த்து உட்கார்ந்திருக்கலாம். அப்படி எல்லா பிளேயரும் எதிர்பார்த்து தான் உட்கார்ந்திருப்பார்கள். ஏன் இது பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னா, சீனாவும் இத எதிர்பார்க்கும். இந்தியாவுமே இத எதிர்பார்க்கும். காரணம் என்ன அப்படின்னா, இப்ப தெளிவா நாடுகள் 2ஆ பிரிஞ்சிருவாய்ங்க. எப்படி ஒரு யுத்த காலங்கள்ல 2ஆ அணி சேருமோ, அதே மாரி சேரும். உக்ரைன் யுத்தம் சேராம இருந்துச்சு. இப்படி ட்ரம்ப் செய்ய ஆரம்பிச்சாரு. ட்ரம்ப் பின்னாடி ஐரோப்பா போக ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா, தெளிவா உக்ரைன் ஆதரவாளர்கள், ரஷ்ய ஆதரவாளர்கள்னு பிரிஞ்சிருவார்கள். அதுக்கு அடுத்து 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்குவார்கள். பெரிய அளவுல பொருளாதார ரீதியாவும் சரி, ராணுவ ரீதியாவும் சரி, வெவ்வேறு பஞ்சாயத்துகள்ல மூக்க நுழைப்பார்கள். தெளிவா உலகத்த 2 துருவமா பிரிச்சு விட்டது மட்டும் இல்லாம, 3ஆம் உலகப் போர் ஆரம்பிக்கிறதுக்கான முழு வேலை இதான். இத இப்ப ட்ரம்ப் செஞ்சுவாரா அப்படின்னு கேட்டா, செய்யறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன் அலாஸ்கா சந்திப்பு தோத்து போச்சுங்கிற மனநிலையா அப்படின்னு கேட்டா, அது கிடையாது. இதுக்குள்ள பின்னாடி இல்ல. அதாவது மேலோட்டமா ஒரு கருத்து இருக்கும். உள்ளார்ந்து இன்னொரு கருத்து இருக்கும். ராஜதந்திர அரசியல்ல அந்த உள்ளார்ந்த கருத்து தான் வீரியமானது. உள்ள ஒண்ணு இல்லன்னா பிரச்சனை இல்ல. இருந்தா அது மிகப்பெரிய பிரச்சனையா மாறும். இப்ப ரஷ்யா சமீபத்துல இவன் கிரிப்டோ கரன்சி வச்சு அமெரிக்காவோட ஒட்டுமொத்த கடனையும் பைசூல் பண்ண பாக்குறான் அப்படின்னு ஒரு திட்டத்த தூக்கி போட்டு விட்டு போயிட்டாங்க. இத முறியடிக்கணும். அதே சமயம் நம்மளும் வெவ்வேற ரூட் எடுத்து பொருளாதாரத்த பெருக்கணும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா இப்ப வந்து போட்டு விட்டு போச்சு. அதுல அமெரிக்கா கடும் அப்செட். காரணம் யார்கிட்டயுமே இந்த பிளான் இல்ல. இந்த பிளான ஸ்மெல் பண்ணவும் இல்ல.
ரஷ்யா ஸ்மெல் பண்ணது மட்டும் இல்ல, போட்டு விடுறதுக்கு முன்னாடியே பல ஏற்பாடுகள் பண்ணியிருப்பார்கள். கவுண்டர் பொசிஷன் தாறுமாறா எடுத்து வச்சுட்டு, ஒட்டுமொத்த உலகமும் முழிச்சுக்க அப்படிங்கிறதுக்கு தான் மெனக்கெட்டு ஏஜென்சிய கூப்பிட்டு ரிலீஸ் பண்ணி விட்டார்கள். இதுல ட்ரம்போட நிர்வாகம் பெரிய அதிர்ச்சி. ட்ரம்போட நிர்வாகத்தோட ஒரே டார்கெட், அதாவது பல டார்கெட் இருக்கு. அதுல மெயின் டார்கெட், உள்ளார்ந்த டார்கெட்ன்னு கூட எடுத்துக்கலாம். அமெரிக்காவோட கடனை பைசூல் பண்றது. அதுக்கு தான் அவரு கோல்டன் கார்டு வித்தாரு. அதுக்கப்புறம் உள்ளூர்ல டாக்ஸ கட் பண்ணிட்டு இம்போர்ட் டியூட்டிய கூட்டி விட்டுருவோம் அப்படிலாம் அந்த 10% நோக்கி போறதுக்கான காரணமும் இதான். இந்த மாதிரி பல விஷயங்கள். இதுல இப்ப கிரிப்டோ மிகப்பெரிய அளவுல ப்ளே பண்ணும். பர்சனலாவும் ட்ரம்புக்கு கிரிப்டோ கரன்சில ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு. அதுவும் ப்ளே ஆகும்போது அமெரிக்காவும் முடிசூடா மன்னனாயிரலாம். ட்ரம்போட குடும்பமும் முடிசூடா மன்னனாயிரலாம். ஒரே கல்லுல 2 மாங்கா. இப்படி பல தியரியோட அண்ணன் ட்ரம்ப் நடந்து போனதுல தூக்கி மண்ணள்ளி போட்டாங்க. "போய்யா வீட்டுக்கு" அப்படின்னு சொல்லி. இதுதான் மிகப்பெரிய கோவம். இந்த கோவம் ட்ரிகர் ஆகுது. அலாஸ்கா சந்திப்பு ஒண்ணும் இல்ல. ஆனா ஒண்ணும் இல்லன்னு சொல்லி கம்ப சுத்த முடியுமான்னு கேட்டா சுத்த முடியாது. கத்தார்ல உட்காரணும், வெனிசுலால உட்காரணும், உள்ளூர் பஞ்சாயத்து. அப்ப அடுத்த கட்ட வேலை என்ன? நான் செய்யறது எல்லாம் நீங்க செய்யுங்களேன்டா. பின்னாடியே பூனைக்குட்டி மாரி வருவீங்க. இல்ல ஏன் வரமாட்டேறீங்க? அப்படின்னு சொல்லி ஐரோப்பாவ கேட்கறது தான். அத நோக்கி போயிட்டாருங்க. ஐரோப்பா இதுக்கு எப்படி சிக்னல் தரும்? மல்டிபிள் சிக்னல் தருவாய்ங்க. இன்னைக்கு நைட்டே வரோம், கூடுறோம், விடியும்போது இந்த சம்பவத்த செய்றோம் அப்படின்னு ஒரு கூட்டம் கத்துவாய்ங்க. இன்னொரு கூட்டம் காதுலயே கேட்கல. நீ என்ன சொல்றேன்னே எனக்கு கேட்கல. கேட்டா தானே புரியறத பத்தி பேசுவேன் அப்படின்னு இட்டாலி கூட நின்னு ஒரு கூட்டம் கத்தும். ட்ரம்ப் அந்த இட்டாலி கூட்டத்த வளைக்கும்போது, இந்த கத்திக்கிட்டே இருந்தாய்ங்கல்ல, அவனுங்கள காணாய். ஒருவேள சோறு தண்ணி திங்க போயிருப்பாய்ங்க சார் அப்டின்ருப்பாய்ங்க. இல்லடா அவனுங்க வழக்கம் போல ஓடி போய்ட்டாய்ங்கன்னா, அவனுங்கள தேட ஆரம்பிப்பாய்ங்க. அதுக்குள்ள இட்டாலி குரூப் அவன் வேலைய பார்க்க ஆரம்பிச்சுரும். இப்படிதான் இந்த விஷயம் போகுமே ஒழிய, இத தாண்டி போகாது. உன்ட்ட வந்து சொல்ட்டாய்ங்களான்னு கேட்கக்கூடாது. என்கிட்ட சொல்லல. கமெண்ட் போட்டதுக்கு உங்களையே திட்டும்போது, என்ட்ட சொல்ல முடியுமா? நம்மாள் ஒருத்தர் அப்படியும் போட்டிருக்காரு. அது என்ன சங்கதின்னு சத்தியமா புரியல. விரிவா போட்டீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்குவேன். அது போக அமெரிக்காவோட இந்த தந்திரம் பலிக்குமா அப்படிங்கிறதையும் உங்களோட எண்ணத்த கீழ பதிவிடுங்க.